ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படி நண்பா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். அதாவது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி குறையாமல் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டது. அவருக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்த்துங்க நண்பா. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே நண்பா, எப்போதும் போல் அலைட் மோஷன் இருக்கு பாருங்கள், இதான் அந்த ஆப். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும்போது சென்டரில் இருக்குது பாருங்கள், ஹோம் டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ். அதில் சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. ஓகே நண்பா, ஓகே கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 16.9, 19.6, 4.5, 1.1, 4.3. அது பக்கத்தில் பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்தோன்னே இந்த ரெசல்யூஷனில் போய்ட்டு 1080 180 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் உள்ளதில் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இதை கட் பண்ணிவிடணும். ஓகேவா, இந்த செயின் இருக்கும், அதை கட் பண்ணிவிடணும். அது பக்கத்தில் போய் 2340 போடுங்க. போட்டு எப்போதும் போல் ஃப்ரேம் வந்து 30 fps வைங்க. இது பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கே வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் போங்க. ஓகே போயிட்டீங்க நண்பா. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கான ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் மீடியா போங்க. போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல சாங் வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை எடுங்க. நான் ஒரு சாங் எடுக்கிறேன். ஓகே நண்பா, நான் ஒரு சாங் எடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான எத்தனை செகண்டோ அந்த செகண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இதை டச் பண்ணால் தான் லோடிங் ஆகும், பார்த்துக்கோங்க. மேலே டச் பண்ணால் லோடிங் ஆகாது, இதை டச் பண்ணால் தான் லோடிங் ஆகும். நான் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு இதை டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணால் இந்த பக்கம் கட் ஆகும், ரைட் சைட். இப்போ சொல்லி காட்டுறேன். நான் ஒரு 32 33 வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் கட் பண்ணால் இது டச் பண்ணிட்டு இதை இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணால் ரைட் சைடு கட் ஆகும். அதே இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு இப்படி டச் பண்ணிங்கன்னா சென்டரில் கட் ஆகும், சென்ட்ரு. ஓகேங்களா, அதே இப்படி தள்ளிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கரெக்டாக வச்சிட்டோம். வச்சோடனே இந்த பக்கம் நம்ம கட் ஆகணும்னா இப்படி கட் பண்ணிக்கலாம், இப்படியும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு 30 செகண்ட்ஸ் போதும், அதனால் இந்த பக்கம் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போனால் டச் பண்ணிவிட்டு சவுண்டு குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், உங்கள் விருப்பம் எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா, நான் இப்போ வந்து மியூட் பண்ணிக்கிறேன் இந்த சவுண்டை. எனக்கு இந்த சவுண்ட் தேவையில்லை, ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரனால இந்த சவுண்ட் நான் மியூட் பண்ணிட்டேன். மியூட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி நம்ம வந்து ஃபுல் ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பாருங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அது வரைக்கும் பாருங்கள். அது ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோனையும் அப்படியே லைட்டாக வந்து 90 டிகிரியில் வைங்க. இப்படி ஃபுல்லாக பண்ணால் ஃபுல்லாக சுற்றும். அதை நம்ம 90 டிகிரியில் வச்சுட்டு அப்படியே கீழே வந்தோன்னா ஃபுல்லாக ஃப்ரேம் ஃபுல் பண்ணுறதுக்கு இப்படியே ஜூம் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா, ஓகே ஜூம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மறுபடியும் இதை டச் பண்ணுங்கள். மறுபடியும் இதை டச் பண்ணால் தான் அது வரும், இதை டச் பண்ணால் தான் அது போகும். ஓகே, மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட். உங்களை என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்கன்னா எல்லா எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டிராயிங் கொடுத்துருக்காங்க, இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கலர் லைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பிளர் கொடுத்துருக்காங்க, பட்டைகள் கொடுத்துருக்காங்க, டிஸ்டர்ப் கொடுத்துருக்காங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் கலர் லைட்டில் போய்ட்டு ஒன்று டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு நல்லா கலரை அழகாக்கிறதுக்காக நான் ஒரு பிங்க் கொடுக்குறேன். பிங்க் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பிங்க் ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ, அந்த ரேஞ்சு ஏற்றிட்டு கைனில் போய்ட்டு கொஞ்சம் இந்த ரேஞ்சு ஏற்றிக்கிட்டேன். ஓகேவா, ஓகே ஏற்றியாச்சு. இப்போ அடுத்து என்ன, ஓகே நண்பா, அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் மார்க். நம்மளோட வாட்டர் மார்க் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, மறுபடியும் இதை டச் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் காட்டுது பாருங்கள், அந்த ப்ளஸ் ஐக்கானை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா பக்கத்தில் இமேஜ் அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. அதில் போனோடனே உங்களோட அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை எடுங்க. நான் பாருங்கள் என்னோடய ஃபைல் ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபைலாக செட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. அது ஒரு 30 செகண்ட் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க.
ஓகே நண்பா, ஒரு 30 செகண்ட் இழுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கோங்க, போயிட்டு இந்த ரேஞ்ச் போங்க, போயிட்டு திருப்பிக்கோங்க, திருப்பி வச்சுக்கோங்க, எப்படி வச்சுங்க அது உங்கள் விருப்பம். ஓகே நண்பா, அடுத்து இந்த ரேஞ்சில் போயிட்டு அதை சின்னதாக்குங்க. ஓகே, சின்னதாக்கி இந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படியும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் நண்பா. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சாங் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சாங் எப்பவும் போல டச் பண்ணுங்கள், டச் பண்ணி ப்ளஸ் ஓகே கொடுங்க, ப்ளஸ் ஓகே கொடுத்துட்டு ஆடியோ போங்க. ஆடியோ போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குதோ அந்த சாங் வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நான் ஒரு சாங் வச்சிட்டேன். ஓகேங்களா, நான் ஒரு சாங் வச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஓகே சாங் வச்சு அடுத்து நம்ம இதை எப்படி எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, இதில் போயிட்டு இந்த லைட்டாக அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை தட்டணும், வேறு எதுவும் தட்டிடக்கூடாது. லைட்டாக இப்படி தட்டினீங்கன்னா இந்த இடத்துல கேட்கும். இதில் ஃபுல் ஹெச்டி வச்சுக்கோங்க, ஃபுல் ஹெச்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு H.264 AVஸில் வச்சுக்கோங்க. இதில் வைக்க வேணாம், அதில் நல்லா இருக்காது, இதிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கம்மியாக இருக்கும், இதை ஃபுல்லாக இப்படி ஏற்றிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆகும். ஓகே நண்பா, அது எக்ஸ்போர்ட்டிங் முடிய போது கொஞ்சம் தான். ஓகே நண்பா, எக்ஸ்போர்ட்டிங் ஆகிடுச்சு. ஆன உடனே இப்படி தான் இருக்கும். இதில் போய்ட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் டு கேலரி கொடுத்துட்டு அதை மினிமைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். அது வந்து வீடியோ பேண்டா கம்ப்ரஸர். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் இருக்கும், ஓப்பன் இப்படி தான் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டச் பண்ண உடனே நம்ம எங்கே அந்த வீடியோ வச்சுருக்கோமோ அதை போய் நம்ம கம்ப்ரஸ் கொடுத்ததை போய் எடுங்க. எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்தது அது இருக்குது, நான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா 480/140 இருக்குது பாருங்கள், இது ஓகே கொடுக்கணும். தப்பெல்லாம் ஓகே கொடுக்கக்கூடாதுங்க. 480x140 ஓகே கொடுத்து கம்ப்ரஸ் கொடுங்க. ஓகே நண்பா, முடிய போகுது. ஓகே முடிஞ்சு. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரேஞ்சில் அதே குவாலிட்டிலாம் இருக்கும். ஓகே நண்பா, இதில் நீங்கள் சேவ் கூட கொடுத்துக்கலாம், சேவ் கூட பண்ணிக்கலாம். இதில் ஷேர் போய்ட்டு இந்த ஷேர் இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு இதில் வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு ஸ்டேட்டஸ் போய்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை கொடுத்துடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்கள்ல, அதை பாருங்கள், அதே குவாலிட்டி அப்படியே இருக்குது. எப்படிங்க, அதே குவாலிட்டி அப்படியே இருக்குது. இதை நான் வந்து சவுண்டை வந்து மீட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே குவாலிட்டி கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி தாங்க பண்ணணும். இப்படி பண்ணால் உங்களோட வாட்ஸ்அப் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சம்பை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிச்சுருங்க. ஓகே நண்பா, பாய்.